Hello guys, இந்த வீடியோவில் நம்ம நியூரல் கிரஸ்ட் செல்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் என்னென்னு ஒரு சின்ன நிமோனிக் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூரல் கிரஸ்ட் செல்ஸ் அப்படின்னா என்னென்னு ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எண்டோடம் எக்டோடம் இடையில மீசோடம் அப்படின்னு 3 இருக்கும். இதில் இந்த எக்டோடம் பார்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் நியூரல் எக்டோடம்னு ஒரு பார்ட் இருக்கும். தென் ஓரத்தில் நான் நியூரல் எக்டோடம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். இந்த 2 பார்ட்டுக்கும் நடுப்புற இருக்கிற செல்ஸ் வந்து நியூரல் பிளேட் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரில் கொஞ்சம் செல்ஸ் இருக்கும். இந்த பார்டரில் செல்ஸ் இருக்கிற செல்ஸ் என்ன ஆகுது, எவென்ச்சுவலி இந்த இடம் வந்து இப்படி ஃபோல்ட் ஆகும். இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் ஆகுது. ஃபோல்ட் ஆகிறப்ப இந்த பார்டரில் தான் உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். அது ஃபோல்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது நியூரல் எக்டோடம் வந்து நியூரல் டியூபாக தனியாக ஃபார்ம் ஆகிடுது. இந்த நான் நியூரல் எக்டோடம் வந்து அது தனியாக வெளியில் ஃபார்ம் ஆகிடுது. இப்போ இந்த இலையில் பார்டரில் கொஞ்சம் செல்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அந்த செல்ஸ் எங்கே ஆக போகுதுன்னா அது வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு மைக்ரேட் ஆகி போகுது. அந்த மைக்ரேட் ஆகி போகிறது தான் நியூரல் கிரஸ்ட் செல் மைக்ரேஷன். அது பாடியில் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு மாதிரி ஒரு செல்லாக மாறி அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. அது என்னென்ன செல்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன நிமோனிக் கூட பார்ப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற நிமோனிக் தான் மோட்டல் பாசஸ் அப்படின்னு ஒரு நிமோனிக். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 1 by 1 லெட்டர் பை லெட்டர் பார்ப்போம். M stands for melanocytes. The cell which மெலனின்கிற ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணுற செல் தான் மெலனோசைட். அதுதான் ஃபர்ஸ்ட் நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ். அடுத்து O stands for odontoblast. இது வந்து டீத்தில் இருக்கும். இது என்ன ஃபார்ம் பண்ணுறோன்னா இந்த டென்டின் அப்படிங்கிற ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணுறது இந்த odontoblast. இந்த லேயர் தான் அந்த பல்க் ஆஃப் த டீத்தை கொடுக்குறது. தென் தேர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா T stands for tracheal cartilage. இந்த ட்ரக்கியால் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்கும். அதெல்லாமே நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ் தான் சொல்கிறாங்க. அடுத்து E stands for enterochromaffin cells. இது எங்கே இருக்குன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் இடையில இந்த EC செல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் செக்ரேட்ஸ் செரட்டோனினை ரிலீஸ் பண்ணி அது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் வேரியஸ் ஆக்ஷன் இருக்கும். அதோட வேலை தான் இந்த என்ட்ரோக்ரோமாஃபின் செல்ஸ். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா L stands for leptomeninges. ஸோ லெப்டோமெனிஞ்சஸ்னால் என்னென்னா, மெனிஞ்சஸ்னால் தே ஆர் கவரிங்ஸ் ஆஃப் த பிரெயின். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயா மேட்டர். இதில் நம்ம டியூரா மேட்டர், அதாவது அவுட்டரில் இருக்க டியூரா மேட்டர் தனியாக பார்க்கணும், உள்ளே இருக்க அரக்னாய்ட் அண்ட் பயாவை சேர்த்து பார்க்கணும். இந்த அரக்னாய்ட் அண்ட் பயா டுகெதர் இஸ் கால்ட் அஸ் லெப்டோமெனிஞ்சஸ். வேறு டியூரா மேட்டர் தனி. இப்போ இந்த அரக்னாய்ட் மேட்டரும் பயா மேட்டரும் நமக்கு நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ். அப்போ டியூரா மேட்டர், வெளியில் இருக்க டியூரா மேட்டர் என்ன டெரிவேட்டிவ்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் மீசோடர்ம். அவுட்டராக இருக்குது மீசோடர்மல் டெரிவேட்டிவ், உள்ளார இருக்க ரெண்டும் நியூரல் கிரஸ்ட் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா P stands for parasympathetic nervous systemத்தோட கேங்க்லியா. ஸோ இதுதான் parasympathetic nervous system. இந்த நர்வஸ் சிஸ்டமில் இங்கே கேங்க்லியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே they are derived from neural crest cells. அடுத்து A stands for adrenal medulla. அட்ரினல் கிளாண்டில் அவுட்டர் அட்ரினல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னர் அட்ரினல் மெடியூலான்னு இருக்கும். நம்ம அங்கே மெனிஞ்சஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவுட்டரில் இருக்கிறது மீசோடம்லேருந்து வருது, இன்னரில் இருந்தது நியூரல் எக்டோடம் பார்த்தோமா. அதே மாதிரி இங்கே அவுட்டர் கார்டெக்ஸ் வந்து மீசோடர்மல் டெரிவேட்டிவ். இந்த அட்ரினல் மெடியூலா உள்ளே இருக்குல்ல, அது மட்டும் நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ். அடுத்து S stands for Schwann cell. இந்த Schwann cell என்ன பண்ணுதுன்னா, இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் மைலின் ஷீத். இந்த மைலின் ஷீத்தை பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் உருவாக்கக்கூடியது தான் இந்த Schwann cell. அதுதான் Schwann cellோட வேலை. அந்த Schwann cell இஸ் அ நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ். அடுத்து நம்ம பார்க்குறது இன்னொரு S. இந்த S stands for spiral septum. இது ஸ்பைரல் செப்டம்னா இட் இஸ் செப்டம் பிட்வீன் த அயோட்டா அண்ட் த பல்மனரி ஆர்ட்ரி. ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு செப்டம் இருக்கும். இந்த செப்டம் வந்து அப்படியே டேர்ன் ஆகும், ட்விஸ்ட் ஆகும் டியூரிங் டெவலப்மெண்ட். அதனால் அயோட்டா முன்னாடியும் பல்மனரி ஆர்ட்ரி பின்னாடியும் இருக்கும். இந்த செப்டம் இல்லைனா நிறைய பிரச்சனை வரும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்பைரல் செப்டம் வந்து ஒரு நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த E stands for endocardial cushion. ஸோ எண்டோகார்டியல் குஷன் எங்கே தெரியுது பார்த்தீங்களா, போஸ்டீரியர் எண்டோகார்டியல் குஷன்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹார்ட்டில் 2 வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில இருக்க ஒரு பார்ட். இந்த பார்ட் இல்லை ஒழுங்காக டெவலப் ஆகலைன்னா இல்லை எண்ட் அப் இன் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்ஸ். அதனால் இந்த எண்டோகார்டியல் குஷன்ங்கிறது இட் இஸ் அ நியூரல் கிரஸ்ட் டெரிவேட்டிவ்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்க போகிறது கடைசி S, தட் இஸ் ஸ்கல் கார்டிலேஜ். இந்த ஸ்கல்லில் நம்ம நோஸ் கிட்ட நிறையா கார்டிலேஜ் இருக்கும், இடையில கொஞ்சம் கார்டிலேஜ்லாம் இருக்கும். அது எல்லாமே தே ஆர் நியூரல் கிரஸ்ட் செல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரே இமேஜில் ஃபுல் நியூரல் கிரஸ்ட் டெரிவேட்டிவையும் நம்ம சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிமோனிக் என்னென்னா மோட்டல் பாசஸ், ஃபர்ஸ்ட் மெலனோசைட்,
odontoblast, dentin produce பண்ணுற odontoblast, tracheal cartilages, enterochromaffin cells which secretes serotonin, leptomeninges என்னென்ன arachnoid and pia matter, whereas dura matter is a mesodermal derivative. And very parasympathetic nervous system ganglia, adrenal medulla is a neural crest derivative, whereas outer adrenal cortex is a mesodermal derivative. Then Schwann cells, இது வந்து peripheral nervous systemல myelin sheath produce பண்ணுறது. Then spiral septum, which is a septum between the aorta and the pulmonary artery. Then endocardial cushion, which is present in the heart. Then skull cartilages, இது எல்லாமே neural crest cell derivatives. Thank you.